கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கான vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மந்த்லி பட்ஜெட் டிப் தான். நிறைய பேர் கேட்டது பார்த்திங்கன்னா 40,000க்கான பட்ஜெட் டிப் போடுங்கக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதிலிருந்து சில பேரோட அந்த கண்டென்ட் நான் எடுப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கான பட்ஜெட் அவங்க சொல்லுவாங்க, அதுலேருந்து நான் உங்களுக்கு போட்டு கொடுப்பேன். ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இது. முக்கியமாக இது ஃபேமிலி 4 பேர் அண்ட் 2 குழந்தைங்க ட்வின்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போன வீடியோ வந்து 30,000 போட்டிருக்கும் போது நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் போன வீடியோ நல்ல ஒரு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ சூப்பரான கமெண்ட்ஸு மோட்டிவேஷன்லாம் எனக்கே இருந்தது. ஸோ நம்ம நோட்டு பெண்ணு எடுத்துட்டாலே ஒரு இன்ஃபர்மேஷனோடு இல்லாமல் இருக்காது. ப்ளஸ் நம்மளோட மந்த்லி பிளானர் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டுக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு ஐடியா வச்சுப்பேங்க. நம்மளோட ஃபேமிலியோடதும் மற்றவங்களோட ஃபேமிலியோடதும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஐடியா வச்சு எழுதலான்ற மாதிரி தான் நான் உட்காந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு பொறுமையாக இதை நான் அலசி ஆராய்ஞ்சு எழுதி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ 40,000 எப்படி அமௌண்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் அவங்க சொன்னது. அதில் அவங்களோட ஹவுஸ் ரெண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க கேர்ள்ஸ் குழந்தைங்க ட்வின்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே ஏஜ் தான். ஸோ அதுவும் ஒரு விதமான ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. இதில் காமிக்கிற பட்ஜெட் வந்து எல்லாருக்குமே இது வரும். ஃபேமிலி வந்து 4 பேர் மெம்பர் எப்படி தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அந்த ஐடியாஸை கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஆனால் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பேசிக் நீட்ஸ்க்கானது தான் நான் காமிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டு நம்ம பிரித்து வைக்கிறதும் நம்ம செகண்ட் பார்ட்டில் காமிக்கிறேன். இப்போ நீட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக இதில் லைஃப்பில் தேவை அப்படின்றது தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சம்பளம் ஏற 30,000 வாங்குறோம், 40,000 வாங்கும் போது செலவுகளை ஜாஸ்தி பண்ணுறோங்காட்டி சேமிப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம். சேவிங்ஸை தாங்க ஜாஸ்தி பண்ணணும். சம்பளம் ஒரு 5,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கடன் இல்லாமல் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஃபீஸ் கட்டலாமா இல்லை இன்சூரன்ஸ் போடலாமா, அது கூட சேவிங் தான். அந்த மாதிரி கூட பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ் நான் பிரிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட்டாக சொல்கிறத பற்றி சாமிக்குன்னு ஒன்று எடுத்து வைக்க சொல்லுவேன். அது நீங்கள் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ, கோவில் எல்லாருக்குமே இருக்கும், சர்ச்சோ எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதாலும் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு இல்லையா, எனக்கு சாமி நம்பிக்கை இல்லைங்க, ஒரு சேரிட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டொனேஷனுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணணுன்ற மாதிரி ஒரு 100 ரூபாவை எடுத்து வச்சுருங்க. உங்களோட சம்பளத்தில் அது எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நாம் வந்து ரெண்ட்டுன்றது நான் உங்களுக்கு இந்த பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அவங்க 10,000 ரெண்ட்டில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8,000 இஸ் மினிமம் தான் அவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் 2,000 கொஞ்சம் நம்ம பட்ஜெட் பண்ணிக்க முடியும். பட் அவங்க 10,000 சொன்னதுனால நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட்டில் இருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸோடு சேர்க்கும் போது 10,000 வருதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் தனியாக ஒரு பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் 10,000 இஸ் பெட்டர். அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், நம்மளோட இபியோட அமௌண்ட்டு என்னாலும் சரி அந்த 500க்கு மேலே ஆக்கவே கூடாது மந்த்லி. அப்போ தான் உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 1,000 ருபீஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃபைலிங் மெத்தட் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா, அந்த பவுச்சில் வைக்கிறது. ஸோ அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பழைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி கேஷாக கொண்டு வந்துடுவேன். அதுக்கான பவுச்சஸில் வந்து பிரித்து எடுத்து வச்சுருவேன். லேபிள் போட்டு வச்சுருக்கேன். டீட்டெயிலாக சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து 500 கேஸுக்கும் சரி இபிக்கும் சரி அழகாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் பால் கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டராவது இருக்கும். குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம தயிருக்கும் எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ ஆவினில் இந்த பர்பிள் பால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை க்ரீன். ஸோ இது வந்து 30 டேஸ்க்கு நான் கணக்கு போட்டிருக்கேங்க. ஸோ 20 ருபீஸ் 22 ருபீஸ் அப்படி சேஞ்சஸ் மாறும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் மில்க்கு அதுக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிள் இப்போ DTH ரீசார்ஜோ எல்லாமே 300 ரூபாய்க்கு இப்போ கம்மி இல்லை. போன வாட்டி பட்ஜெட்டுக்கும் இப்போ இந்த 6 மாதத்தில் அவ்வளோ ரேட்டெல்லாம் வந்து ஏறிட்டு தான் இருக்குது, குறையிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மொபைல் ஃபோனும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான ஃபோன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். 500 பட்ஜெட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 250 2 பேருக்கு நார்மலாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக மட்டும் அந்த அமௌண்ட்டில் நீங்கள் பட்ஜெட்டாக போடும்போது தான் இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கால்குலேஷனோட ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க, அதுதான் முக்கியமானது. இந்த ரைஸு, எண்ணெய், க்ராசரி இது 3மே ரொம்ப முக்கியங்க. நான் வந்து இதில் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அரிசி வந்து 5 kg 10 kg வாங்குங்கன்னு சொல்லுவேன். எப்போவுமே சொல்லுவேன். 25 kgலாம் வாங்கி வீட்டில் ரொப்பி வைக்காதீங்க. அதில் வண்டு தான் பிடிக்கும். கம்மியாக
இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் வேஸ்ட் ஆகிறது நிறைய நம்மளுக்கு தெரியாமல் போகும். ஸோ ஒரு 5 கேஜி 10 கேஜி அப்படி வாங்கிக்கோங்க. கிரேஸ்லாம் உங்களுக்கு நல்ல ரேட்லேயே கிடைக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணினா ரேஷனில் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் தான் அங்கே கிடைக்கிற பருப்பு, அங்கே கிடைக்கிற எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டில் நம்ம பிளான் பண்ணுறதுனால அந்த 1000 போட்டிருக்கேன். கிராசரி 4000 ரூபாய், வாரத்துக்கு 1000 ரூபாய். ஏன்னா வாரம் நம்ம கிராசரின்றது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடுவோங்க. பருப்பு, சோப்பு எல்லாமே மாப் போடுறதுக்கும் எதுக்காக இருந்தாலும் வாரத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு சரி வராதுக்கா மாதத்துக்கு ஒரு வாட்டினா மாதத்துக்கும் நீங்கள் 4000 ரூபாய்க்குள்ளே வாங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து அரிசியும் இதுவும் நான் ஏன் உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். 5000 ரூபாய் நீங்கள் ரவுண்டாக கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆயில் சில பேருக்கு வந்து 3 லிட்டர் ஆகலாம், 2 லிட்டர் ஆகலாம். ஸோ இந்த 5000ன்றது வந்து மொத்தமாக கிராசரி, அரிசி, எண்ணெய்ன்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. அண்ட் பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 250 ரூபான்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ 1000 ரூபாய் 4 வாரம் வருதுல்ல, அதனால் அதை பிரித்து நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ட்ரெயினோ ஏதாவது ஒன்று எவ்வளோ கட் டவுன் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ணலாம். அண்ட் முக்கியமானது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நிறைய பேருக்கு லாஸ்ட் டைமே ஹெல்ப் ஆகிருக்குக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது. ஏன்னா அது வந்து மெடிக்கலுக்கு இருக்கும், இல்லை ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஒரு பர்த்டே வரும், முடிக்கு வர நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க, திரும்ப நம்ம உங்களுக்கு திரும்ப பண்ணணும், ஒரு கல்யாணம் வரும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், இல்லை எதுவுமே இல்லையா அந்த அமௌண்ட் அப்படியே சேவ் பண்ணிட்டே வாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக உதவும். அதுக்காக தான் 500 தொடவே கூடாதுன்னு பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு அடிஷ்னலாக இந்த வாட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 மெம்பர்ஸ்க்கு 400. ஏன்னா இதில் பர்சனலாக நான் கொஞ்சம் யோசித்து நான் கால்குலேஷன் போட்டேன். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கணும், ஸ்கூலுக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம், நோட்டோ, அதுக்கு ஒரு 100 ரூபா, குழந்தைங்களுக்கு ஒரு 100 ரூபா, 2 குட்டீஸ்னு 200. நம்ம லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டிங் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு ஒரு 50 ரூபா நம்ம இந்த பட்ஜெட்லாம் எடுத்துல யூஸ் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு 100 ரூபான்றது நமக்கு எடுத்து வச்சா சந்தோஷம். அது எதுக்கு வேணால் இருக்கட்டும்ங்க. அப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஒரு பவுச்சை சேவ் பண்ணிட்ட பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் செலிப்ரேஷனுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதம் எல்லா டைமுமே நம்ம வந்து செலவு பண்ண மாட்டோம். அதே போல் ஜென்ஸுக்கு ஒரு ஹேர் கட்டுக்கோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். 100 ரூபா எப்போவுமே கையில் இருக்கணும். ஃபோனுக்கு பின்னாடி சில டைம் வச்சுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு 4 பேருக்கு 400 ரூபான்றது தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இது எதுக்கானோ நான் உதவட்டும். இந்த 900 500 + 900 எதுக்கு வேணால் எமர்ஜென்சிக்கு உதவும். ஸோ சேவிங்க்கான கேல்குலேஷன் தவிர்த்து இது தனியாக ஒரு பவுச்சில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கேல்குலேஷன் போடும்போது 19,500 வந்திருக்குங்க. ஸோ 40,000 பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ் இது இல்லாமல் நம்மளுக்கு அந்த மாதமே ஓடாது. அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு இந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு பிரித்து எழுதியிருக்கேன். அண்ட் அடுத்த வீக்லி டெய்லி பேஸ்க்கு நம்மளுக்கு சில நீட்ஸ் இருக்கும். டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கில் போட்டுட்டே வரேன், பண்ணிகிட்டே வரேன். என்னாலையும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ண முடியும். பட் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோலுக்கு இது எக்ஸ்பென்ஸ் இருந்தால் சூப்பராக லைஃப் போகும். அதனால தான் வீக்லி ஷாப்பிங்கான டிப்ஸ், வீக்லிக்கான பட்ஜெட்டில் நம்ம பிளானரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் உங்களுக்கு பிளானரான பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். நிறைய பேர் வந்து அதுக்கான டிப்ஸும் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பேசிக்காக நான் வந்து பிரிச்சிருக்கேன் பாருங்கள். 4 வாரத்துக்கானதும் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு பிளான் பண்ண மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு வாரம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு, முட்டை இதெல்லாம் சண்டே போல் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 250 ரூபா அதுக்குன்ட்டு. இதில் முக்கியமானது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ இந்த 3மே இருந்தாலே அன்றைக்கி குக்கிங்கே ஓட்டிடலாம். அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டோன்னே அப்படி பயந்துடாதீங்க. ஒரு பனானா இருக்கட்டும், ஒரு கோவா இருக்கட்டும், நெல்லிக்காய், கீரை இதெல்லாம் வந்து பேசிக்காக சாப்பிட வேண்டியது. ஹெல்த்தியான சாப்பிட்லாம். ஆப்பிள் தான் சாப்பிடணும், ட்ராகன் ஃப்ரூட் தான் சாப்பிடணும், அப்புறம் இப்போ கிவி வேறு சாப்பிடணும் தேவையே இல்லைங்க. கொய்யா பழத்துக்கு சத்து வேறு எதுலையுமே கிடையாது. வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டா கூட போதும். குழந்தைங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான்வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன் இப்போ 250 ரூபா, ஒரு டைம் 200 ரூபா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். மீன் வாங்கி கொடுங்களேன். உங்களுக்கு மட்டன் வாங்க முடியலனா கூட மீன் வாங்கலாம், சிக்கன் வாங்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க. 1 கிலோ வாங்கி தான் சமைக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. சண்டே ஒன் டே ஃபேமிலியோட பட்ஜெட் போட்டு இருங்க. என்றைக்காவது சேவ் ஆகுதா, அந்த மாதிரி காய்கறி கம்மியாக வாங்குறோமா, அப்போ இன்னும் ஒரு 1/4 கிலோ ஒரு மட்டனோ ஒரு சிக்கனோ அப்படி வாங்கிக்கோங்க. தப்பு இல்லையே, பிளான் பண்ணிக்கோங்க. சண்டே ஒன் டே நான்வெஜ் சாப்பிட்றதும் சந்தோஷம் தான் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது. அண்ட் இந்த பக்கம் நட்ஸு, இந்த எக்கு வந்து இப்போ நான் வந்து புதுசாக போட்டிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் நம்ம எடுத்துக்காது அட்லீஸ்ட் இந்த முட்டையாவது டெய்லி எடுத்துக்கிறதுக்கு 4 மெம்பரில். ஸோ அவங்களுக்கு நம்ம சேர்த்து போட்டிருக்கேன். நட்ஸுக்கும் நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஒன்றும் பெரிய நட்ஸுன்னு அப்படியே பிஸ்தா அப்படிலாம் கிடையாதுங்க. பாதாம் முடிஞ்சால் பாதாம் அதை மட்டும் சாப்பிட்லாம். ட்ரை கிரேப் சாப்பிட்லாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் அதை மட்டும் சாப்பிட்லாம். அதுவே நல்லதுங்க. வேர்க்கடலை சாப்பிட்லாம், பொட்டுக்கடலை சாப்பிட்லாம். அதுவும் நட்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கடலை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வறுத்த கடலை அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டாக நான் அதை காமிச்சிருக்கேன்.
முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக ஸ்நாக்ஸு ஹோட்டலுக்கு இது மொத்தமாகவே மாதத்துக்கு 500 தான். ஸோ இது ரொம்ப வந்து செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதில் கம்மியாக போட்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு 100 ரூபா டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வெளியே சாப்பிடணும்னு தோணும் போது ஒரு பானிபூரி வாங்கி தரதுக்கு அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சிப்ஸ் வாங்கி தரணும், ஏதாவது ஒரு விஷயம் வரும். ஸோ அதுக்காக வீக்லி ஒன்ஸ் மட்டும் 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 4500 வருது. இதை பிரித்து உங்களுக்கு ஒன்றுனா எழுதியிருக்கேன். நீங்கள் டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த PDF பிளானரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிளானரில் டெய்லி நோட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 10 ரூபா நம்ம பூ வாங்கினா கூட அதை நோட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நம்ம போய் காய்கறி வாங்குகிறோமோ அதை நோட் பண்ணுவேன். ஸோ நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியும், அதான் முக்கியமான ஒரு ஹெல்ப்பே. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது 24,000 வந்துருச்சு, மேலே இருக்கிற அமௌண்ட்டையும் கீழே இருக்கிற அமௌண்ட்டையும். ஸோ 40,000 இந்த அழகாக இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து நீட்ஸுக்கான தேவைகளை முடிச்சாச்சு. இது இல்லைன்னா அந்த மாதம் நமக்கு எதுவுமே நடக்காது பேசிக்காக வாழ்கிறதுக்கு. அதுக்காக நம்ம கண்டிப்பாக உழைக்கணும். ப்ளஸ் இப்போ சேவ் பண்ணால் தான் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் இப்போ அடுத்த ஒரு டார்கெட்டு. ஸோ இந்த 16,000 நான் எப்படி சேவ் பண்ணுறேன், எப்படி பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்க போகிறேன். மிடில் கிளாஸாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் முக்கியமான விஷயமே சேவிங்ஸ் தான். அதில் நிறைய பேர் வந்து லோனில் மாட்டுறதே இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஊருக்காக வாழ்கிறவங்கன்ற மாதிரி பெரிய ஸ்கூல் சேர்த்து தான் நம்மளுக்கு கெத்துன்ற மாதிரி போட்டு மாட்டிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நல்லா எடுக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன்ஸும் நல்லாவே செய்கிறாங்க. CBSE சில ஸ்கூல்ஸ் வந்து நியாயமான ஃபீஸும் வாங்குறாங்க. ட்ரை பண்ணி நீங்கள் சேர்த்துடணும். ஸோ இப்போ அவங்க நல்ல ஒரு CBSE ஸ்கூலில் தான் சேர்த்துருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் போர்டு வந்து டைரக்ட் கனெக்ட்ன்றதுனால உங்களுக்கு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் தான் ஃபீஸ் வருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பேஸில் நான் அவங்களுக்கான லோனுக்கான விஷயங்களை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்களுக்கும் லோன் இதே மாதிரி தான் ஸ்கூல் ஃபீஸுக்கு தான் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுட்டாங்களா. 1 lakh தேவைப்படுதான் வருஷத்துக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன், ஒரு RD போட்டு வைங்க. இப்போ கரெக்டாக இப்போ நான் வீடியோ போடும்போது மார்ச் மாதம், ஏப்ரல், மேலே இப்போ எல்லோரும் கடன் வாங்கி நம்ம தான் ஒன்று கட்டி பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனால் அடுத்த வருஷத்துக்கு யோசிக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சேவிங்ஸில் நீங்கள் இந்த லோனை முடிச்சுட்டு இந்த ஏப்ரல் மேலேருந்து ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 9,000 போட்டிருக்கேன் 2 குழந்தைங்களுக்கு. 12 மாதம் எடுத்து வச்சாங்கன்னா இதில் வந்து 1,08,000 வரும். இதில் ஃபீஸ் வரும், யூனிஃபார்மும் வாங்கிடலாம், புக்ஸும் வாங்கிடலாம். அவங்க 1 lakh தான் சொன்னாங்க. நான் 8,000 எக்ஸ்ட்ராவாக தான் வரப்போகுது. ப்ளஸ் நம்ம 1 year RD போடும்போது மந்த்லி கட்டலாம். பேங்க்கில் கூட 1 yearக்கு கட்டலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேங்க்கில் போய் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 1,000 அந்த மாதிரிலாம் வட்டியும் வரும். அமௌண்ட் கரெக்டாக தெரியல, நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ அந்த வட்டி உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க ஸ்கூல் பேக்கோ லஞ்ச் திங்ஸோ ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு உதவும். ஸோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு தலைவலி இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் தான் இப்போதைக்கு கடமை, நம்ம அதை அழகாக முடிச்சாச்சு. அது வந்து ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ் எல்லாம் மாறும். அது உங்கள் ஃபேமிலியோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் RD பிரித்து போட்டுக்கோங்க. சில பேருக்கு 5,000 போட்டால் கூட போதுங்க. ஸோ 12 months உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்டு சில டைம் வந்து முக்கியமான விஷயம் நம்ம மறந்துடுது, நமக்கான ஒரு குட்டி சேவிங்ஸ் ஒரு பெரிய பிளானுக்காக. அதுக்கு தான் இந்த RD அந்த 5 years நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் எப்போவுமே சொல்லுவேன். 500 மந்த்லி எடுத்து வைங்க. அது உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் 4 பேருக்கு எடுத்து வைக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு மட்டும் 1,000 2 மெம்பர்ஸ்க்குன்றது. அது உங்கள் ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்கு வந்து காலேஜுக்காகவோ, இல்லை உங்களுக்கு ஒரு பைக் வாங்கினோமா சேவ் பண்ணி அதை வாங்க முடியும், இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இப்போ வாடகை வீட்டில் லீஸ் போகணுமா ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 1 lakh அப்படி எடுத்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அதுக்கான விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது வந்து டக்குன்னு பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் RD போட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் முக்கியமாக 5 yearsக்கு நீங்கள் கண்டினியூ கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதுக்கான பெனிஃபிட் நம்ம அனுபவிப்போம். இதெல்லாம் போக பிறகு தான் நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் கிட்டேயே போகணும். ஏன்னா விலை அப்படி ஏறிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே வந்து நான் சொல்கிற சேவிங்ஸ் வந்து கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கோ பாய்ஸ் குழந்தைங்களுக்கோ, அவங்க கேர்ள்ஸ் குழந்தைங்க ட்வின்ஸ் நாங்கள் அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. பாய்ஸ் குழந்தைங்களுக்கும் படிக்க வைக்கணும், கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கும் படிக்க வைக்கணும். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அந்த வந்து நீங்கள் கோல்டாக இருக்கும் போது ப்ளச் பண்ணலாம், இல்லை காயினாக இருக்கும் போது கொண்டு போய் அப்படியே GRTலாம் கொடுத்தீங்கன்னா கேஷாகவே கொடுப்பாங்க, செக்காக அப்படியே ஸ்கூலுக்கு கட்டலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. குட்டி குட்டியாக வாங்குங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன், கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது, படிப்புக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நகை வெள்ளி பொருளாக இருக்கட்டும் எல்லாமே உதவும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளி வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, தங்கம் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. 10 கிராம் 100 கிராம் தான் வாங்கணும் கிடையாது. 1 கிராம் வாங்கினா கூட கோல்டு தான், அதுக்கான வர்த்தி இருக்குது. நான் வந்து இப்போ இன்ஸ்டா கோல்டு போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரெஜி கோல்டு டெய்லி 100 ரூபா, அது ஒரு 3,000 மாதம் 30 நாள் நம்ம கட்டுறதுக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்லேயே அதை கட்டலாம். டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஸோ GRT மட்டும் இல்லை, போத்தீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் டெய்லி சேவ் பண்ணணும் ஆப் மூலமாக. இல்லையா ஓல்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லுவேன், 50 ரூபா கோல்டு 50 ரூபா சில்வருக்குன்ட்டு கேஷாக எடுத்து வைப்பேன் 50 rupees. நீங்கள் அந்த அமௌண்ட்டை அழகாக எடுத்துக்கலாம். அது சில்வருக்கும் கோல்டுக்குன்ற மாதிரி பிரித்து காயினாவோ இல்லை நீங்கள் ஒரு GRTயில் ஒரு சிட்டு கட்டினா கூட அது 1,500 2,000 மாதிரி இங்கே கார்டு கட்டலாம். இல்லை வெள்ளி காயின் வாங்கிட்டு வந்து வைக்கலாம்.
100 மில்லியில் கூட காயின் கிடைக்குதுங்க. மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் சேவ் ஆகுதா? 100 மில்லி 2 வாங்க முடியும். இப்போ வந்து 15,000 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 1500 ஒரு 200 மில்லி காயினை வாங்கிட்டு வந்து வைக்க முடியும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அவங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்து வச்சுட்டு வாங்க. அது குழந்தைங்களுக்கு உதவலாம், இல்லை உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு உதவலாம், எதுக்காவது ஹெல்ப் ஆகும். ஸோ கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வரை இந்த மாதிரி பிரித்து பிளான் பண்ணி சேவ் பண்ணுங்கள். சிறு துளி பெருவெள்ளம், சின்ன சின்னதாக சேவ் பண்ணிட்டு வாங்க. எல்ஐசி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஏதாவது ஒரு இன்சூரன்ஸோ மெடிக்கலுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இப்போ நிறைய வருது. ஸோ நீங்கள் அங்கே போய் விசாரிச்சாலே சொல்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ்க்குன்னு ஒரு 1000 ரூபாய், அது மெடிக்கல் லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். அதே போல் இந்த மகளிர் சேவிங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ்ன்றது மினிமம் ஒரு குழு அமைச்சு பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது லேடிஸ்க்கு ஒரு சேவிங்ஸு 60 மாதம் 5 வருஷம் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம சேவிங்ஸை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு குழுவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஸோ அதுவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்ந்துக்கோங்க. ஒவ்வொரு சேவிங்ஸும் நான் அமௌண்ட்டு வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்கள் 40K பட்ஜெட்டுக்கு நீங்கள் 50,000 10,000 இல்லை 1 லட்சம் வாங்கினாலும் அதுக்கேற்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட் எல்லாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் ஃபைனலாக ஒரு 500 ருபீஸ் குடும்பத்துக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ, ஒரு ட்ரிப்போ, ஒரு ஃபேமிலியோட ஒரு கோவிலுக்கு போகிறோம், எதுக்காவது உதவட்டும். மாதம் 500 சேர்த்து வச்சு வருஷத்துக்கு அது 6,000 ரூபாய் மாறும். ஒரு பர்த்டே எப்போ செலவு பண்ணலாம், குழந்தைங்க பர்த்டே, இல்லை நமக்கு ஆனிவர்சரி வரும், தீபாவளி, பொங்கல். ஏன்னா தீபாவளி பொங்கலில் தான் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய கடனாகும். ஸோ அதனால தான் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டே வரணும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கும் போது இப்போ 2,000 ரூபாய் 4 மாதம் சேர்த்தோம்னா இப்போ வரும். டக்குன்னு நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு மே மந்த் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வரும். ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் இப்போவே சேவ் பண்ணும்போது அந்த டைமில் ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். நீங்களும் அதை ஒரு மெத்தடாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கடன் எதுவுமே இருக்காதுன்னு நான் நம்புவேன். ஸோ இதில் வந்து நான் பேசிக்காக எல்லாமே சொல்லிட்டேங்க. நான் சேவ் பண்ணுற விஷயங்களோடு சேர்த்து ஃபைலிங் மெத்தடு, ஃபோட்டோ ஆல்பம் மெத்தடு, மணி ப்ளஸ் ஹெல்த் பிளானர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். டெய்லி எக்ஸ்பென்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். வாரத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க, ஷாப்பிங் பண்ணுங்கள். அப்போ தான் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோ கலர் ஹார்ட்டினை கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிருந்தேன் இல்லைங்க. ஸோ இதில் வந்து பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்கூலுக்கு 9,000, ஆர்டி ஒரு 2,000 ரூபாய் நான் சொல்லியிருந்தேன். கோல்டு அண்ட் சில்வருக்கு 3,000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். எல்ஐசிக்கு 1000 ரூபாய், மகளிர் 500, ட்ரெஸ்ஸோ ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 500, 16,000 ரூபாய் 16,000க்கு சும்மா சூப்பராக ஒரு பட்ஜெட்டை போட்டு நான் கொடுத்த மாதிரி தான் எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் சில வீடியோலாம் நம்மளுக்கு போடும்போது. அந்த மாதிரி இந்த பட்ஜெட் வீடியோ எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது வீடியோ மட்டும் பார்க்காம நீங்களும் ஒரு நோட் பென் எடுத்து உங்கள் ஃபேமிலியோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோடு உட்காந்து எழுதுங்க. நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உட்காந்து சேவ் பண்ணும்போது ஒரு ஹாப்பி சேவிங்ஸாக மாறும். அது ஒரு ஹாப்பி லைஃபாக மாறும். வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி பட்ஜெட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரு கலர் ஹார்ட்டின்னு கொடுக்க சொல்லுவேன். இந்த வாட்டி இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா எல்லோ கலர் ஹார்ட்டின்னு கொடுத்துருங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.